கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல அதிகமான மறைபொருள்கள் இருக்கு ஆக்சுவலா. அதுல ஒரு முக்கியமான ஒரு மறைபொருள். அது ஒரு ரகசியம்னு கூட சொல்லலாம். அந்த ரகசியத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த ரகசியத்த தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கங்களேன், நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல எந்தவித பிரச்சனையும் இருக்கவே இருக்காதுங்க. ஆனா, எல்லாருக்கும் இந்த ரகசியம் தெரியும். ஆனாலும் நம்ம அந்த ரகசியத்த தெரிஞ்சு கொண்டு அத யூஸ் பண்ணாம இருக்கோம். ஒரு பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷத்த யூஸ் பண்ணா நம்ம ஒரு பெரிய பணக்காரன் ஆயிருவோம்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த பொக்கிஷத்த நம்ம யூஸ் பண்ணாம இருப்போமா? ஆனா நாம யூஸ் பண்ணாம இருக்கோங்க. அதுதான் அந்த வேதம். அந்த வேதத்தின் வசனத்துல ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷத்த யூஸ் பண்ணாதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலகத்துல இவ்ளோ பெரிய பிரச்சனைகள், இவ்ளோ பெரிய பாடுகள், நம்ம குடும்பத்துல நெறைய பிரச்சனைகள். இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பொக்கிஷத்த நம்ம யூஸ் பண்ணாதான். அது ஒரு பொக்கிஷமான ஒரு வசனத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. அது உங்க வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தும்போது கண்டிப்பா என்ன ஆகும்னா, நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் மாறிடும். இந்த வசனத்த உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளைச் செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்குச் செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களுமாம். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வசனத்துல பைபிள் முழுவதையும் சொல்லிட்டாரு. உங்களுக்கு மத்தவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்க மத்தவங்களுக்கு செய்யுங்க. இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் தீர்க்க தரிசனம். இதுக்கு மீறினது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு கடவுள். அதை நம்ம செஞ்சாலே போதும். நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன் மனைவியா இருக்கிறோம். 2 பேரும் வேலைக்கு போறோம். ஈவினிங் வேலை முடிஞ்சு வந்த உடனே நமக்கு கணவனாகிய நம்மளுக்கு என்ன ஆசைன்னா, மனைவி போய் காஃபி போட்டு கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை. ஆனா அதுவே நம்ம மனைவிமார்களுக்கு செஞ்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். அங்க ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குல்ல, ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்கும். மனைவிமார்கள் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் தன் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா கவனிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவே ஆப்போசிட்டா என்னுடைய மாமனார் மாமியார் நான் நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மருமகளும் நினைச்சா அந்த குடும்பத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும் பாருங்க. இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்ம மனைவியோட கேரக்டர்ஸையும் கணவனுடைய கேரக்டர்ஸையும் பார்த்து நம்ம அவங்களுக்கு இன்னும் அதிகமான அன்பு காட்ட முடியும். இதெல்லாம் நடக்காதனால தான் அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை. என் தம்பி என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், ஏன் நீங்க போய் பேச வேண்டியதானே? என்னுடைய கணவன் என் கூட பேச மாட்டேங்கிறான், என் மனைவி என் கூட பேச மாட்டேங்கிறான், ஏன் நம்ம போய் பேச வேண்டியதானே? என் கணவன் என்னை மன்னிக்க மாட்டேங்கிறாரு, என் மனைவி என்னை மன்னிக்க மாட்டேங்கிறாரு, நம்ம போய் மன்னிப்பு கேட்போமே, நம்ம கேட்காமே மன்னிப்பு கொடுப்போமே. இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் சமாதானம் வந்துருங்க. இது செய்யறது மிகவும் கடினமான காரியம். அதனாலதான் பின்னாடி ஒரு வசனத்தை கடவுள் சொல்லியிருப்பாரு, இந்த வழி மிகவும் இடுக்கமான வழி. இந்த வழிக்குள்ள பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கேட்டுக்கு போற வழி ரொம்ப பெருசுன்னு சொல்லி கடவுள் சொல்லியிருப்பாரு. அதுல நிறைய பேர் போறாங்க. நம்மளும் அப்படிதாங்க. அது இடுக்கமான வழிக்குள்ள நம்ம போறதே இல்லை. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்ல. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம மத்தவங்களுக்கு செய்யறது மிகவும் கஷ்டமான காரியம். இதெல்லாம் செஞ்சாதான் நான் எங்க போக முடியுமா, நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியாது. சும்மா அல்லேலூயா ஸ்தோத்திரம் இல்ல, கடவுளுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சு பாடி துதிச்சு எல்லாம் பண்ணா நம்ம பரலோக ராஜ்யம் பண்ண முடியாதுங்க. தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர் சொல்றதை கேட்டு நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தினாதான் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. கடவுள் சொல்லிட்டார், நீங்க 7வது அதிகாரம் ஃபுல்லா நீங்க தியானிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு அற்புதம் செஞ்சாலும் சரி, அடையாளம் செஞ்சாலும் சரி, நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்க செய்யலைன்னா நம்ம கண்டிப்பா பரலோக ராஜ்யம் போக முடியாது. கடவுளுக்கு தெரியுங்க, நம்மளால சுயமா செய்ய முடியாதுன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் நீங்க முன்னாடி வாசிங்கன்னா, அதாவது மத்தேயு 7:12க்கு முன்னாடி அவர் சொல்லியிருப்பார், முதலாவது நீங்க என்ன கேட்கணுமா, ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் பெற்றுக்கொண்டா ஆட்டோமேட்டிக்கா நம்மனால தேவன் விரும்புகிற வண்ணமாய் நம்ம வாழ்க்கை மாறிடும். அப்ப என்ன நடக்கும்னா, மத்தவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செய்வோம். நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் இல்லையா, இது மத்தவங்க எனக்கு செஞ்சா நல்லா இருக்கும்னு, அதை நம்ம என்ன பண்ணுவோம், மத்தவங்களுக்கு செய்வோமா. அதுதான் கடவுள் சொல்லியிருக்காரு. அதனால கடவுள் ஒரு கடினமான ஒரு முதலாளி கிடையாது, ஒரு அன்பான ஒரு தகப்பன். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை தான் அவர் நமக்கு கொடுப்பார். பாரமான நுகத்தை நம்ம மேல சுமத்தவே மாட்டாருங்க. அதனால இதெல்லாம் நமக்கு முடிகிற காரியம். நம்மளால கண்டிப்பா செய்ய முடியும். நம்ம மத்தவங்களுக்கு இப்படி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா கடவுள் சந்தோஷப்படுவாருங்க. அவருடைய ஸ்ட்ரென்த்ல நம்ம இதை செய்யும்போது கடவுள் மகிழ்ந்து களி கூறுவார். அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம், கடவுளே எனக்கு என்ன வேணுமோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. இவ்வளோ நாள் நான் ஒரு சென்டர் பீஸாக இருந்தேன், எனக்கு தான் எல்லாருமே செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வசனத்தின்படி எனக்கு என்ன செய்யணும்னு நான் நினைக்கணும் அதை நான் மற்றவங்களுக்கு செய்யும்போது பரலோக ராஜ்யம் மகிமைப்படும். நானும் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். நான் இன்னைக்கு கண்டு கொண்டிருக்கேன் கடவுளே, அந்த பரலோக ராஜ்யத்தை வர்றதுக்காக, அந்த இடுக்கமான வழியில் வர்றதுக்காக எனக்கு கிருபை தாங்க. ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றுங்க கடவுளே. கடவுள்கிட்ட கேட்கும் போது கண்டிப்பாக கடவுள் ஆவியானவர் தருவாருங்க.
ஆவியானவர் வந்துட்டாருன்னா நம்ம கண்டிப்பாக அந்த இடுக்கமான வழியில் போக முடியும். போயிட்டோம்னா நம்ம பரலோக ராஜ்யம் நிச்சயம். அதனால இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்ற மாதிரி வசனத்தை மறுபடியும் வாசிக்கணும். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமாக இருக்குமா. அதனால் இன்னைக்கு அந்த நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனம் கை கொள்வோம், தேவனுக்கு பிரியமாய் மாறுவோம், பரலோக ராஜ்யத்தில் சென்றடைவோம். கர்த்தர் நம்மை சதா ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.